ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் டிபி. இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சின்னாலப்பட்டிக்கு போயிருந்தோம். சின்னாலப்பட்டியில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அணைப்பட்டின்னு ஒரு டேம் இருக்குது. கோயிலோடையே சேர்ந்து அந்த டேம் இருக்கும். அங்கே வந்து ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அந்த vlog தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் இருந்து கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போனோம். இங்கே சின்னாலப்பட்டியிலேயே முருகன் கோயில் இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அணைப்பட்டி டேமுக்கு வந்து கிளம்புனோம். நிறைய பேருக்கு வந்து சின்னாலப்பட்டி ஊர் வந்து தெரியாது. அதனால தான் சரி ஓகே ஊர் எப்படி இருக்குன்னு காட்டலாம் சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து காய் விற்கிற மார்க்கெட்டு. இது பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது. இது வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு. அன்றைக்கி சண்டேனால ஃபிஷ் மார்க்கெட் வந்து போட்டிருந்தாங்க. இந்த கிரவுண்டில் தான் வந்து திருவிழா அப்போது ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இங்கே பெரிய இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் எல்லாமே நடக்கும். ஆடலும் பாடலும் கச்சேரி எல்லாமே நடத்துவாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அப்போது இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த கண்கள் இரண்டால் சாங்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலை சுற்றி இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து பசுமையாக இருக்கும். இப்போ கோயிலேருந்து கிளம்பிட்டோம். அணைப்பட்டி டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற ஏரியா ஃபுல்லுமே வந்து சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மலை தான். சின்னாலப்பட்டி பக்கத்தில் இருந்தால் கொடைக்கானல் வந்து இருக்குது. அதனால் பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி மலையாக தான் இருக்கும். ரொம்பவே பசுமையாக இருக்கும் ஊரே. போகிற வழி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும். எல்லோரும் ஆட்டோவில் வந்தாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் பைக்கில் போனோம். இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே உள்ளே தான் வந்து உட்காந்துருக்கோம். யாரெல்லாம் போனோன்னா நான், அத்தை, பெரியம்மாவோட பொண்ணுங்க 2 அக்கா, அவங்களோட பொண்ணுங்க வசு, பவி, திவ்யா, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பையன் எல்லாருமே போயிருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. என்னோடய மேரேஜ் முடிஞ்ச புதுசில் இங்கே வந்தது. அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போகிறேன். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடிலாம் நிறைய தண்ணி போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க சாட்டர்டேலாம். இப்போ சண்டே வந்து நிறைய கூட்டம் வரும்னு சொல்கிறதுனால தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விடலை. அதனால் கொஞ்சம் அங்கங்கே தான் தண்ணி இருந்தது. இந்த கோயிலில் வந்து பரிகாரமும் பண்ணுவாங்க. அதனால தான் தண்ணிலாம் முன்னாடி ஃபுல்லுமே கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சரிவான பாதையில் தான் இறங்கி போகணும் உள்ளே. அது எல்லாருக்கும் பயமாக இருந்தது. முன்னாடி போகிறது வந்து பவித்ரா, அக்காவோட பொண்ணு. பின்னாடி போகிறது ஒரு அக்கா. அதுக்கு பின்னாடி போகிறது அவங்களோட தங்கச்சி, இன்னொரு அக்கா. இது சின்ன அக்காவோட ஹஸ்பண்ட்.
அடுத்து அக்காவோட பொண்ணு வசுவும் திவ்யாவும் போனாங்க. வசுவோட ஹஸ்பண்ட் தான் முன்னாடி போகிறது. அவங்களுக்கு இப்போ தான் வந்து மேரேஜ் ஆச்சு. ಇಲ್ಲ ಕಳಿಸಿಬಿಟ್ಟು ಬಂದ ಇಲ್ಲಿ ಕಳಿಸಿಕೊಂಡ ರಾತ್ರಿ ಹೆಂಗಿದ್ದ ಆವಲ್ಲಪ್ಪ. ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம். விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டோம். பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் இது மாதிரி தண்ணியில் குளிக்கிறான். இது வரைக்கும் எங்கேயுமே இது மாதிரி கூட்டிகிட்டு போனதில்லை. அதனால அவளுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருந்தா. அக்கா பொண்ணு தான் வந்து இப்படி ஸ்விம் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் பாப்பாவாக இறங்கிட்டு தண்ணி இப்படி இப்படின்னு தள்ளிகிட்டே வந்தா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டா, நான் ஸ்விம் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா.
எல்லோரும் தண்ணியில் விளாண்டு முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே ஃபிஷ்ஷு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தலாம். இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரை பண்ணி விற்பாங்க. சரி ஓகே அது கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு சொல்கிறதுக்காக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பைக்கில் போனோம். இதுதான் வந்து கோயிலுக்கு போகிற வழி. இந்த டேமில் தான் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. சண்டேனால ரொம்ப கூட்டம் இருந்தது. அங்கங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. கோயில் பின்னாடி வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஓடினதுனால அங்கே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. முன்னாடிலாம் அந்த டேம் கிட்ட இங்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்தது. இங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஃபிஷ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் வந்து அந்த கோயில். இந்த கோயிலில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம். நாங்கள் தண்ணியில் விளாண்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து கோயிலில் லாக் பண்ணிட்டாங்க. அதனால் அப்போது சாமி கும்பிட முடியல. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போனோம். வீட்டில் இருந்தே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஒயிட் ரைஸ் நான்வெஜ் தான் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். விளாண்டுட்டு வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் வந்து நாட்டுக்கோழியில் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருந்தது. அங்கே குளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.